ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்களுக்கு கல்பனாங்க. அண்ட் நீ எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் உங்களை ஒருத்தியா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கடவுளை வந்து கண்டிப்பா வேண்டிப்பாங்க. அண்ட் இன்னைக்கியோட விளாக் வந்து ரொம்ப நாள் என்னோட கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பொருட்கள் வந்து நம்ம நினைச்சாலும் உடனே வாங்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாளை வந்து வெயிட் பண்ணி ஸோ ஃபைனல்லி என்கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணா இந்த மாதிரி தான் நடக்குமோ அப்படின்னு தோணும் எனக்கு. இதோட என்னன்னா, இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டா வந்து இன்னொரு பொருளுமே வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தா, என்னோட பேர் கல்பனாங்க. அண்ட் ஆந்திரா மருமகள்ன்ட்டு புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தாலே மேபி நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு கேஸ் ஸ்டவ். ஸோ கேஸ் ஸ்டவ்க்கு என்னடா இவ்வளோ ஒரு பக்கெட் லிஸ்ட்ல போடுற அளவுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியில இருந்து வந்து அராவத்தன்ட்டு ஒரு மாடல் இருக்கு. ஸோ அது நார்மலா விட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பர்னர்ஸும் அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் நான் நிறைய வாட்டி வந்து என்கிட்ட காசு இருக்கும்போது அது ஸ்டாக் இருக்காமல் இருக்கும். அண்டு அங்கே ஸ்டாக் இருக்கும்போது என்கிட்ட கையில் காசு இருக்காமல் இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டோட பெர்மிஷன் கேட்டு தான் போடணும். ஏன்னா இது வந்து வீட்டில் வந்து அவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிற ஒரு பொருள் இல்லையா. ஸோ நம்ம ஒளிச்சு வைக்கிறதா இருந்தால் நம்ம நிறைய வந்து தெரியாமல் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து கிச்சன்லேயே அவர் வந்தப்ப அவர் கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற ஒரு பெரிய பொருளாச்சே. ஸோ அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து அவரை கேட்டு அவர் இத்தனை நாள் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபைனலி வந்து இந்த தீபாவளி ஆஃபரில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த கேஸ் ஸ்டவ். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம். அண்ட் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப பெருசுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செம்ம டேஞ்சர். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் புதுசாக கிளாஸ் டாப் வந்த உடனே வந்து ஸோ அது என்னடா சூப்பராக இருக்குது அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஆனால் கிளாஸ் டாப் இருக்கும் இல்லையா, அந்த பிளாக் கலர்ல அந்த கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து என்னன்னா, அது வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஹீட்ல இருக்கிற பொருள் வந்து நம்ம அது மேலே வைக்கக்கூடாது. அது ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வாங்கும்போது என்னன்னா, அவ்வளோவா வந்து கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டோம் இல்லையா. திடீர்னு அவசரத்துல கரண்டியும் வைக்கக்கூடாது, அவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் அந்த கிளாஸ் டாப்போடது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் வாங்கின ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான், ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நல்லபடியாக இருந்தது. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நினைக்கிறேன். ஸோ அடுப்பில் வந்து ஏதோ சாப்பாடு வந்து வச்சுருக்கேன். அது திடீர்னு நான் அந்த கிச்சனில் இல்லை, நான் பெட்ரூமில் வந்து இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ வேலையிலன்ட்டு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து வெடிச்சிட்டு கிளாஸ் டாப் எல்லாமே வந்து பிரேக் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த கண்ணாடி பொருட்கள் எல்லாமே கிச்சன் எல்லாம் பூரா விழுந்துருந்தது. அந்த டைமில் நான் யூடியூப் சேனல் எல்லாம் ஆரம்பிக்காததால் வந்து நான் அதை வீடியோ எடுக்கல. கிளிப் ஏதோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அது இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு கிளாஸ் டாப்பே வேண்டாப்பா அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்காம, இல்லை கிளாஸ் டாப் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து சில கம்மி விலையில ஒரு 1000-1500 அந்த மாதிரி கம்மி விலையில இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் ஸ்டவ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நம்ம 1000 ரூபாய் 1500 ரூபாய் வச்சு வாங்குற ஸ்டவ் எல்லாம் என்னன்னா, ஒரு 1 இயர் கழிச்சு அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர வேண்டியது. அதுவும் இல்லாமல் 2 பர்னர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சீக்கிரமா உடனே ரிப்பேர் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனல்லி நம்ம நெல்லூரில் இருக்கும்போது நம்ம ஒரு வீட்டில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருந்தோம் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபேபர் கம்பெனின்னு நினைக்கிறேன், ஃபேபரோ என்ன கம்பெனின்னு தெரியல, அந்த ஃபேபர் கம்பெனி தான் நினைக்கிறேன். அதில் வந்து 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அது வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வேணும் அப்படின்னு நினச்சேன், கேட்டேன். ஆனால் அவர் ஒத்துக்கல, இல்லை கிளாஸ் ஸ்டவ் தான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அது வாங்கி கொடுத்தாரு. அது வந்து என்னன்னா ஆட்டோ இக்னிஷன். ஸோ நம்ம வந்து சைடில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி திருப்பினாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறியும். ஆனால் அதுவுமே வந்து
வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பேட்ரி இருக்கும், அந்த பேட்ரி போயிடுச்சு. அது திருப்பி வந்து புது பேட்ரி வாங்கிட்டு வந்து நாங்கள் போடுறோம். அது என்ன ப்ராப்ளம் தெரியல. நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலையோ என்னன்னு தெரியல. அந்த பேட்ரி வச்சாலுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இனிமேல் நார்மலாக வந்து நம்ம ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி தான் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த கிளாஸ் டாப் வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை கிடையாது, யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா பெரிய பர்னர் வந்து 3 பர்னர் தான் வாங்கியிருந்தேன். அதில் பெரிய பர்னர் வந்து சும்மாவே நம்ம ஆன் பண்ணால் போதும் கட 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 கடன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எரிச்சலாக இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய பர்னர் மட்டும்தான் நம்ம நிறைய ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதுவே அவ்வளோ எடை கூடமாக பண்ணிகிட்ருக்கு. சின்ன பர்னரு அப்புறம் மீடியம் சைஸ் பர்னர்லேயே சமைக்க வேண்டியதாக வருது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு இருந்தேன். அதனால வந்து அவர் பார்த்துட்டு சரி ஓகே ஆர்டர் போடுற வீடு அப்படின்ட்டு பார்க்க சொன்னார். அந்த டைமில் கரெக்டாக நான் வாங்கலாம் நிறைய வாட்டி வந்து பார்க்குறப்ப என்னன்னா அது ஸ்டாக் அவுட்டாக இருந்தது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அவங்க அராவத்து மறுபடியும் ஆர்டரு நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. இது இப்போது தீபாவளி ஆஃபரில் வர நம்ம ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே நான் வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறேன், ஃபுல் ஸ்டாக் இருக்குது. உடனே எங்கள் வீட்டுக்காரர் கையில் காலில் விழுந்து நிறையா ஸ்டாக் இருக்குப்பா, இப்போ ஆர்டர் போட்டால் தான் உண்டு, அதோட சேர்த்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் வரும், இல்லைன்னா அவ்வளோதான் அந்த கிஃப்ட்டும் வராது, இதோட காஸ்ட்டே கொஞ்சம் அதிகம், இப்போ ப்ரைஸ் வேற கம்மியாக இறங்கியிருக்கு, நீங்கள் இப்போயே ஆர்டர் போட்டால் தான் உண்டு அப்படின்னு நிறைய கதைங்கள்லாம் போட்டு ஃபைனல்லி வந்து ஆர்டர் போட வச்சாச்சு. ஸோ இது நார்மலாக வந்து 11,500 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 11,000 இல்லைப்பா, 15,000 14,999 அந்த ப்ரைஸுன்னு நினைக்கிறேன் நார்மல் டைமில். இப்போ வந்து 11,999 அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு வந்து இது போட்டிருக்காங்க ஆஃபரில். அதோட சேர்த்து வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2,500 or 3,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிண்ணம் உங்களுக்கு காட்டுறேனே, பிரியாணி பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைப்பில் இருக்கும், அது வந்து ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டு சேர்த்து நம்மளுக்கு 12,000லேயே வருதே, நீங்கள் ஆர்டர் போட்டால் தான் உண்டு, இப்போ தான் ஸ்டாக் இருக்குது, அப்புறம் தேடினாலும் ஸ்டாக் இருக்காது, அப்புறம் 15,000 ரூபாய் ஆகிடும், அதுக்கப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்டும் வராது அப்படின்னு நிறைய வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரரை ஒத்துக்க வச்சு ஸோ ஃபைனல்லி ஆர்டர் போட்டு என் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு தசரா ஹாலிடேஸ் முடிகிறப்ப தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க தீபாவளி ஆஃபர் அப்படின்னு. அது தசரா ஆஃபரோ தீபாவளி ஆஃபரும் தெரில, ஒருவேளை இன்னும் ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸ்டாக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். இந்த ஸ்டவ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எதுக்கு அவ்வளோ பிடிக்குன்றது காமிக்கிறேன் வாங்க உங்களுக்கே. அண்ட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அப்படின்னும் இல்லாமல் என்னன்னா சரி ஓகே அராவத்து மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால என்னன்னா சரி அவங்க கிட்ட தான் ஸ்டாக் இல்லையே, நம்ம கிட்ட தான் அமேசான் இருக்கே, அமேசானில் வந்து அந்த மாடல்லையே ஏதாவது கேஸ் ஸ்டவ் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து அராவத்து மாடல் இருக்குது. பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அது இல்லாமல் இவங்களோடது என்னன்னா இப்போ இவங்க மேனுஃபேக்சர்ன்றதால வந்து மீனாட்சி அப்படின்னு ஒரு சிம்பிள் வரும். அமேசானில் இருக்கிறது வந்து சிம்பிள் வராது. இவங்க வந்து ரொம்ப நாளாக ட்ரஸ்டட் ஒரு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ரொம்ப ட்ரஸ்டட் ஒரு ஷாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன், பட் ஆன்லைன்லேயே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறதா இருக்கும், இஎம்ஐ ஆப்ஷனும் இல்லை. அதனால என்னென்னா சரி ஓகே அப்படின்ட்டு நிறைய வந்து கார்ட்டில் போடுவேன், அப்புறம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டே வந்துட்டு இருப்பேன். நிறைய பொருள் கேஸ் ஸ்டவ் மட்டுமே இல்லை, அவங்க கிட்ட வந்து நிறைய பொருள் நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணும்னா ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வாங்காமலே அவ்வளோவா சொல்லிட்டு இருக்கேன்னா வாங்கின பிறகு இன்னும் எவ்வளோ சொல்லுவேன்னு பார்த்துக்கோங்க. அண்டு ஃபைனலி வந்து என்னோட கேஸ் ஸ்டவ் என்கிட்ட வந்துருச்சு. ஆனால் எனக்கு
சின்ன டவுட் என்னன்னா, அவங்க மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம கவுண்டர் டாப்பில் இந்த அடுப்பு பத்துமா இல்லையான்றது தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ ஆனாலும் வந்து அவர் அளவு சொல்லும்போது அதோட அளவு எவ்வளோ இருக்கும், வெயிட் எவ்வளோ இருக்கும், எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டோட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவு வந்து செக் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன். நம்மளோட கவுண்டர் டாப்பில் 10ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுதா, வாவ், நம்ம கேஸ் ஸ்டவ் இது வந்து ஒன்றா வந்து எடுக்கணும் பாருங்கள், எவ்வளோ சேஃப்டியாக எல்லாமே இப்படி தான் அனுப்புவாங்க தர்மாக்கோலில் வச்சு. பட் நம்மளுக்கு பிடிச்ச பொருள்ன்றப்போ இன்னும் சேஃப்டியாக இருக்குன்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. அண்ட் இருங்கப்பா, இது வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப போராட்டமாக இருக்குது இதுலேருந்து வெளியே எடுக்கிறதே. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் கவுண்டர் டாப்பில் எப்படி வைப்பேன்னு தெரியல. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம புது வீடு வாங்கிட்டு அப்போ வந்து இந்த ஸ்டவ் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அதனால தான் கொஞ்சம் அவரை வந்து ரொம்ப வந்து வாங்கி கொடுங்கன்ட்டு கொடுமைப்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயராக இருந்து இதில் வந்து எனக்கு கண்ணாவே இருந்தது. ஆனால் சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு போடலாம் அப்படின்ட்டு நானே என்னோட மனசை வந்து தேர்த்துக்கிட்டு இத்தனை நாளாக வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். ஆனால் இப்போ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம வீடு கட்டுற மாதிரி இல்லை. நம்மளுக்கு சொந்த வீடு வந்து அமைகிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நெல்லூரில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அது வந்து அத்தை மாமா இருக்கிறதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதை இடித்து நம்ம கட்டினோன்னா அதை வாங்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ வந்து அதில் வீடு கட்டுறதுக்கு வந்து நிறைய காசு தேவை இல்லையா. ஸோ இப்போ பசங்களை படிக்க வைக்கிறது, அப்போ வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வீடு வந்து கலை வந்து நிறைவேறாதுன்றதால என்னன்னா, சரி இந்த பொருள் வந்து அப்போ வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுறது, இப்போயே வாங்கிட்டு இதுலையாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்ட்டு தான் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரை வந்து தூண்டி விட்டு ஆர்டர் போட வச்சேன். ஸோ ஃபைனலி இருங்க, வளன்னு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. 1.5 வருஷமாக வந்து என்னோட காட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் மீனாட்சியில் எப்போ அராவத்து பிராண்ட் வந்ததோ, இந்த கேஸ் ஸ்டவ் வந்ததுல அப்போத்துலேருந்தே நான் பார்த்து வந்து இப்போ வேண்டாம். அதுவும் இல்லாமல் 15,000 ரூபாய் வச்சு நம்ம வாடகை வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுன்னா சரி போட்டோம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரே வாங்கி தந்தாலுமே அக்கம் பக்கம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவோ எங்கள் மாமியாரோ இல்லை எங்கள் அக்காங்களோ இல்லை எங்கள் நாத்தனாரவங்களோ, அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களே வந்து குத்துவாங்க. அப்படியே ஊசியில் குத்தி காமிச்சு 15,000 ரூபாய் ஸ்டவ் வேணுமா, 15,000 ரூபாய் ஸ்டவ் வேணுமா, உனக்கு வீடு இருக்கா, வீடு இல்லாமலே இவ்வளோ விலையில ஸ்டவ் வேணுமா அப்படின்னு நிறைய பேசுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறத விட நம்ம கம்முன்னு நம்மளோட ஆசையை வந்து அப்படியே வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை இந்த கேஸ் ஸ்டவ். ஸோ ஃபைனலி நம்ம கையில் வந்துருச்சு. காலையிலேயே இது கொரியர் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து எனக்கு கையும் ஓடலை கால் ஓடலை. ஸோ வந்த உடனே வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருக்கிற வேலையை நேற்று தான் நம்ம தசரா செலிப்ரேஷன் ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து வந்துருந்தோம். நம்ம வந்த உடனே பார்சல் வந்துருச்சு. நிறைய வேலை இருக்குது, துணி இருக்குது, அப்படியே சாமான் இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஒரு வாரமாக சென்னையில் இல்லை அதனால. பட் அதெல்லாமே அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு முதல்ல இது அன்பாக்சிங் வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு வேலையில் இறங்கியாச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இதுலேருந்து முதல்ல வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், இருங்க. ஃபைனலி நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அண்டு இதை வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்க்குறதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு ஷீட்டெல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கா, அதெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு தான் நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ட்டு தெரியும்.
ஸோ பர்னர்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தர்மாக்கோல்லாம் வச்சுருக்காங்க ஒன்றுக்கும். இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஆட்டோ இக்னிஷன் வர்ற அதான் என்னது ஹாப்க்கெல்லாம் வர்ற மாதிரி வந்து இந்த ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஸ்டவ் மேலேயே வந்துடும். அதே மாதிரி இதோட பர்னர்ஸும் வந்து நார்மலாக ரெகுலராக இருக்கிற பர்னர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீல் ஆஃப் த பிவிசி. நான் வந்து 4 பர்னர் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து நான் 3 பர்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ 4 பர்னர்ஸ் வந்து அது கொஞ்சம் கிண்ணம்லாம் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி இந்த வாட்டி 4 பர்னர்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு முடிவுலையே இருந்தேன். அதுவும் மீனாட்சியில் வாங்கினா அது 4 பர்னராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது மொத்தமாக ஸ்டிக்கர் நிறைய இருக்குது. ஷம்மா இது ஓப்பன் பண்ணுறதுக்கே நான் நிறைய தெம்பாக வந்து சாப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ சேஃப்டியாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதை எடுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இதில் வந்து பிவிசி ஷீட்டும் ஏதோ ஒட்டியிருக்காங்க. இதெல்லாமே டேப்பு தான், அப்படியே கையில் ஒட்டிக்கிட்டே இருக்குது. அந்த தர்மாக்கோலோட சேர்த்து என்ன கோளாராக போயிட்டுருக்கு. அந்த தர்மாக்கோலோட சேர்த்து நம்ம கைக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு. இதை வந்து மேலே இந்த பர்னர் பாருங்க, பர்னர் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. பர்னர் என்னன்னா நார்மலாக வந்து நான் உங்களுக்கு கிட்டக்கு வந்து காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். நார்மலாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்து இந்த சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதனால என்னன்னா நடுவில் இருக்கும், ஃப்ளாட்டாக இருந்து சுற்றி இருக்குமா. அதனால வந்து கிண்ணத்துக்கு வந்து நிறைய ஃப்ளேம் வந்து இப்படி பரவும். நார்மலாக வந்து இப்படி பரவும்ல, நம்மளுக்கு பிடிச்சதால எப்படியாவது சொல்லிக்கலாம். அண்ட் ஸோ ஃபைனலி நான் பீல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். மீனாட்சி அண்ட் மீனாட்சியோட சிம்பிள் பாருங்க, இங்கே சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட பிராண்ட் இருக்கிறதுமே இல்லாமல் வந்து அவங்களோட ஸ்டீல் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுமே. நிறைய வந்து ரிவ்யூஸ் நிறைய பேர் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதனாலவே என்னன்னா இது பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கு, அடேங்கப்பா. இதை வந்து என்னன்னா நம்ம இதுவும் ரிமூவ் பண்ணலாம், இந்த பிளேட்டும் வந்து ரிமூவ் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும். என்னோட பழைய ஸ்டவ் எல்லாம் என்னன்னா பர்னர் வந்து கீழேயா இருக்குமா, அப்போ க்ளீன் பண்ணும்போது அதை சுற்றி 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 க்ளீன் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோதான். இன்னும் ஓப்பன் பண்ணாமலே உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் நீ சமைக்க தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு ஸ்டவ்வே வாங்கி தராமல் போட்டுற போகிறாரு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 3-4 ஸ்டவ் மேலேயே வாங்கி கொடுத்துட்டார் போல். ஆனால் எல்லாம் கம்மி விலையில தான், காஸ்ட்லி விலையிலனா அந்த ஃபேபரோடது, அதுக்கப்புறம் இதோட தான் காஸ்ட்லி. அது வந்து 8500 அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேபரோடது. இது வந்து 12000 ரூபாய். அந்த 12000 ரூபாய் கூட சேர்த்து இதுவும் ஃப்ரீயாக வந்தது இல்லையா, அதனால வந்து நம்ம ஒரு 10000 ரூபாய்க்கே வந்தது அப்படின்னு நினைக்கலாம். இது 2000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த கவர் எல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டினா நல்லா இருக்கும். என்னோட சந்தோஷத்தை வந்து அவ்வளவா இந்த டைம்ல தான் பசங்க வீட்லயே இருக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க பிச்சு சீக்கிரமாக எடுத்துருவாங்கள்ல. இதை வந்து சின்ன வயசுலன்னா இதை பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். இப்போல்லாம்
வயசாகிட்டே போகுது இல்லையா, அதனால வந்து அம்மா சாமி இதை பிக்கிறதுக்கு வந்து அம்மாடியா அப்படின்னு தோணுது. கிளாஸ் டாப் எப்போ வந்து அது பிரேக் ஆயிடுச்சு அப்போதுலேருந்து எனக்கு கிளாஸ் டாப் வாங்கணும்னாலுமே பயம். ஆனால் அதை கொஞ்சம் கேராக வந்து நம்ம ட்ரீட் பண்ணோன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அதை வந்து நம்ம பாதுகாக்கலாம் பிரேக் ஆகாமல். அப்படிதான் கொஞ்சம் கேராக இருந்ததால தான் ஒரு 3 வருஷம் வந்து நான் அதை தாங்கினேன். ஆனாலுமே வந்து என்றைக்கோ ஒரு நாள் பிரேக் ஆகி தான் ஆகணும் கிளாஸ் டாப்புனாவே. ஏன்னா அதோட ஹீட் வந்து பரவும் இல்லையா அந்த கிளாஸ்க்கு, அதனால வந்து அது ரொம்ப நாள் வந்து தாங்க மாட்டேங்குது. அதனால நான் பார்த்துட்டேன். அதனால தான் கிளாஸ் டாப்பே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவுலையே இருக்கேன். பட்டு ஃபைனலி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்ததுலேருந்து அப்படி தோணுது. நம்ம ஹாபு வாங்கினோன்னா கண்டிப்பாக கிளாஸ் டாப்பில் தான் போய் ஆகணும். அப்படிங்கப்பா இது பிரிக்கிறதுக்குள்ளே என்னடா இப்படி இருக்கு, இது எப்படிடா பிரிக்கிறது சாமி? ஏன்பா இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கீங்க, இது எடுக்க முடியலையே. ரொம்ப சேஃபாக போட்டிருக்காங்க நிஜம்தான், பட்டு இது நம்ம பிக்கிறதுக்குள்ள நிறைய தெம்பு வேணும் போல. எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள சந்தோஷத்தை விட இதை பிச்சியே எனக்கு என்னோட எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுது. ஒருவேளை நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் பசங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏங்கன்னா 2 பேர் சேர்ந்து பிச்சு போட்டுருவாங்க. என்னால் பிக்கவே முடியல. எங்கள் பசங்க இருந்திருந்தா இன்னத்துக்கு அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். அவங்க இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல, அதனால தான் நம்மளே பிக்க வேண்டியதாக இருக்கு. நான் வீடியோ பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஸ்கூலில் முடிஞ்சு வந்துருவாங்க போல். வந்தால் கத்திக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு தான் வீடியோ ஆரம்பித்தேன். அம்மாடியா வேர்வா பார்த்தீங்களா எப்படி கொட்டுதுன்னு. இது எப்படி ஈஸியாக பீல் பண்ணுறதுன்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ட்ரிக்ஸ் அண்ட் அதெல்லாம் போடவே பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாமி ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ். ஸோ 4 பர்னர்ஸ் இது. அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணும்போது என்னென்னா நம்ம இது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக க்ளீன் பண்ணலாம். தண்ணி அதெல்லாம் வந்து நம்ம பர்னருக்கு வந்து படாது. ஏன்னா ரொம்ப ஒரு 1 இன்ச் கேப் வந்து இருக்குது. ஸோ தண்ணியும் நல்லா கீழே போகிறதுக்கு அப்படின்ட்டு நிறையா இருக்குது வழி எல்லாமே. அண்ட் அதே மாதிரி என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்னருமே வந்து நம்ம கீழே வந்து சுற்றி இருக்கா, இங்கே வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது. அதனால என்னன்னா நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா வளைஞ்சி கிண்ணம் பூரா வந்து பரவும் என்னது அனல் வந்து. ஸோ அதே மாதிரி நல்லா இப்போதைக்கு வந்து நல்லா தான் உட்காந்துட்ருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்காக கேஸ் ஸ்டவ்க்கு இது. அண்டு இங்கே வந்து அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பேக் சைடு கொடுத்துருக்காங்க கேஸ் பைப் கனெக்ஷன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பைப் லைன்ஸ் எல்லாம் 4 பர்னர்ஸ்க்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பராக ஜொலிக்குது பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கிட்டக்கு ஒரு வாட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ கிஃப்ட் என்ன வந்திருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட மீனாட்சியோட கிளாஸ் ஸ்டவ்வு 4 பர்னர்ஸோடது. அண்டு லோகோ வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க மீனாட்சி அப்படின்ட்டு. உங்களுக்கு மேபி தெரியுதா? மீனாட்சி லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்னர் சொல்லியிருந்தேன் இல்லையா, நார்மல் பர்னர் விட இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால என்னன்னா நல்லா வந்து ஃப்ளேம் வந்து நல்லா கிண்ணத்தை சுற்றி நல்லா வரும். ஸோ நம்மளுக்கு என்னன்னா இது வந்து ஒரு பெரிய பர்னரும் ஒன்று வந்து பெரிய பர்னரும் அண்ட் 2 வந்து மீடியம் பர்னரும் 1 வந்து சின்ன பர்னரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட பியூட்டிஃபுல் அண்ட் 4 பர்னர் கிளாஸ் ஸ்டவ். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஜொலிக்குது. அண்ட் அப்படியே வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்த கேஸ் கனெக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது. ஸ்டவ் வந்து என்னென்னா ரொம்ப ப்ராடாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேணும்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ வந்து சைஸ் வந்து 76 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 இது 46 சம்திங் தெரியல. நான் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அவங்களோட வீடியோவில் பார்த்தாவே அவர் நம்ம லைவ்லேயே வந்து மெஷர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ் இதுதான். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து கிஃப்ட் என்னதுன்னு பார்க்கலாம். அதனால் வந்து தீபாவளி ஆஃபராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ கிஃப்டில் வந்து என்ன வந்திருக்குன்றது அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நம்மளுக்கு கிஃப்ட் ஐட்டம் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் ஐட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அராவத்து வந்து புக் பண்ணியிருந்தா வந்து அதுக்கு லைட்டரு அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த லைட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பொருளாக வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வந்து என்ன ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆர்டர் பண்ணால் என்னென்னா அவர் முதலையே சொல்லியிருந்தார். ஸோ ஸ்டவ் ஒரு வாட்டியும் கிஃப்ட் ஒரு வாட்டியும் வரலாம் அப்படின்ட்டு. சில பிளேசஸ்க்கு வந்து 2மே ஒரே வாட்டி வரலாம், இல்லைன்னா முதல்ல ஸ்டவ் வந்துட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் வரலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து கிஃப்ட் இருக்குன்னா கிஃப்டோட தான் அனுப்புவோம். அது வந்து வர்றதுக்கு வந்து 2 ஒரே வாட்டி வரலாம், ஒரு வாட்டி லேட்டாக வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு அந்த கிஃப்ட் இதுதான். ஒரு கிண்ணம், பிரியாணி பாட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து மேலே அது வந்து நம்மளே ஃபிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதுவுமே. பட் என்னென்னா பிராஸ் கலரில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு வந்து பிராஸ் கிண்ணம் மாதிரி தெரியும். பட் பிராஸ் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. கிஃப்ட்ன்றதாலையோ தெரியலையே. கிஃப்ட்டுக்காகலாம் நான் ஆர்டர் போடலைங்க. ஆனால் இந்த பிரியாணி பாட் மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மி வெயிட்டாக இருக்குது. பிரியாணி பாட்னா வெயிட் அதிகமாக இருக்கணும் இல்லையா, அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா. வாவ், இது வந்து என்னென்னா குழம்பு ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக சாம்பார் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது கோல்டு கலரில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மீனாட்சி அப்படின்ட்டு அவங்க லோகோ போட்டிருக்காங்க, அவங்க ஷாப்போட லோகோ. அடுப்பில் வச்சா இப்படி தான் இருக்குது.
ரொம்ப பெருசா. அண்ட் இதுக்கு வந்து கிளாஸ் லிட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை சர்விங்க்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கு இல்லையா, அதனால பால் காசுறதுக்கோ இல்லைன்னா பாயசம் பண்ணுறதுக்கு, சாம்பார் குழம்பு ஏதாவது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கீழே பேஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட் கிடையாது. பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அடுப்பில் வச்சு ஏதாவது வந்து பிரியாணி அந்த மாதிரி பண்ணலாம். இது லைட் வெயிட்டாக இருக்கும்போது என்னென்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் பால் அதை மாதிரி வந்து காய்ச்சலாம். சாம்பார் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொதிக்க விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணலாம். கொதிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். பாயாசம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். சாப்பாடு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அடிப்பிடிச்சிடும். கிளாஸ் டாப்ன்றதால, கிளாஸ் லிட்ன்றதால என்னன்னா ரொம்ப பிரேக் ஆகாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து அனுப்பியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தது. ஸோ ஃபைனலி இது என்னன்னா, இங்கே இருக்கிற அந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளாவே ஃபிட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிட் ஃபிட் பண்ணலாம். இதுதாங்க ஃபைனலி இந்த கிண்ணம், இந்த லிட்டு இதுவுமே வந்து ரொம்ப வெயிட் இல்லை, கொஞ்சம் லைட் கம்மி வெயிட்டாக தான் இருக்குது. கிண்ணம் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். பட் பேஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ட்ரைப்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேஸ் எல்லாம். பட் வந்து ட்ரைப்ளே கிடையாது, இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சவுண்டு பார்த்தாவே தெரியும். கிண்ணம் கூட எடுத்து பார்த்தா கம்மி வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ கிஃப்ட்ன்றதால வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க போல், தெரியல. ஓகே, ஃப்ரீயாக வந்த கிஃப்ட் தானே, இருக்கட்டும். அண்ட் ஸோ இதுதாங்க இன்னைக்கியோட vlog. என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் வந்து இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி, என் கையில, என் வீட்டில் இருக்குது. அண்ட் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற பொருள் என்ன இருக்குமோ அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நம்ம கிட்ட வரும், பட் டைம் எடுக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து வெயிட் பண்ணா அது கண்டிப்பா நம்ம கிட்ட வரும். இந்த லெசன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு என்கிட்ட. உடனே அவசரப்பட்டு வேணும்னா எதுவுமே வராது, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு வாட்டி அது வெயிட் பண்ணுறதை விட, எங்கடா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியும். திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம அதை அனுபவிக்காமலே போயிடுவோம் இல்லையா. அதனால தான் சில விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாமல் வந்து நம்ம வேணுன்றது எடுத்துக்க வேண்டியதுதான். சில விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நிதானமாக வந்து அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட வாழ்க்கை. அண்ட் இந்த vlog இன்னியோட முடியுது. அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும். ஓகேவா? அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய்.